அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. ஃப்ரைடே எனக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி தான் வச்சுருந்தேன். கீ ரைஸ் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு பட்டர் பீன்ஸ் போட்டு அது ரெடி பண்ணிவிட்டு அது கூட தலைக்கறியில் கிரேவி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை தனியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆடோட தலைக்கறி எடுத்திருக்கேன். தோலை உரிச்சு தான் வாங்கியிருக்கேன். இதை விட வாட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே இன்னுமே நல்லாயிருக்கும். மூளை க்ளீன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அந்த நரம்போட ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை அந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிறப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு திரும்ப நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா வதக்கணும். இந்த மசாலாவை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த தலைக்கறி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட திரும்ப ஒரு 10 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வர விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, மல்லி புதினா நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு 6 விசில் விட்டுருந்தேன். கறி நல்லாவே வெந்துருச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அந்த கிரேவியில் அங்கங்கே போட்டு விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொதி வர்றப்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தலைக்கறியில் குழம்பு தான் வைப்பாங்க. இந்த கிரேவி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். தலைக்கறி விரும்பி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.